அதனால வெற்றி பெறதுக்கு 100% வாய்ப்பு. எப்படி 200 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. நம்பி இருக்கலாம். ஏன்னா அவரும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் வந்து அதை விரும்பி ஏற்றுக்கணும். அவ்வளோதான் நான் என்னோட கருத்து. அது இப்போ டிஎம் கேட்ட கூட்டணி வச்சாலும் அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு 2% ஓட்டுங்கிறது இப்போ வந்து 1000-500 ஓட்டு வித்தியாசமா ஜெயிக்க முடியுது ஒரு தொகுதியை. அப்படிங்கிறப்ப ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அவ்வளோதான். இதனால வந்து அவங்களுக்கு தான் லாபம். அப்படி ஏன் விட்டேன்னு யோசிப்பாரு. பிடிச்சிருக்கலாம். இன்னைக்கு வரையும் அவர் இறக்குற வரையும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தார். அதிமுகவோட கூட்டணி போயிருக்கலாம், மக்கள் நல கூட்டணி, தேசிய நல கூட்டணின்னு அமைச்சிருக்கலாம். இதுவரையும் அவர் திமுக பக்கம் போல. அம்மையார் வித்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக அந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணி அவங்க பக்கம் போயிருக்காங்க. அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு இந்த கூட்டணியோட அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் ஆளுங்கட்சியோட சூழ்நிலையும் அவங்களுடைய ஆள் பலத்தையும் அதிகாரத்தையும் வச்சு பாக்குறப்ப இருந்த தலைவன் வந்து விரும்பல, திமுகவோட போறதை விரும்பல. அம்மையார் ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இது சந்தர்ப்பவாத கூட்டணி மாதிரி தான் எனக்கு தெரியும். விஜயகாந்த் கோசரம் கொஞ்சம் ஓட்டு இருந்தது. இப்போ திமுக போய் சேர்ந்தனால அதுவும் போயிடுச்சு. எல்லாமே இது வந்து விஜய்க்கு தான் போய் சேரும். இந்த ஓட்டு எல்லாமே டிவிக்கு தான் போய் சேரும். இன்னும் அதிகமாக சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துடுவாரு டிவிக்கு. ஒரே ஆள் 2 பேர்கிட்டயும் டீல் பேசுறதுன்றது வியாபாரம் தானே, இது கட்சி இல்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனை நீங்க கேவலப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நல்ல மனுஷன் விஜயகாந்த், அவரை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இது கூட்டணி எதுக்கு சேர்ந்திருக்காங்கன்னா பணத்துக்கோசரம் தான் சேர்ந்திருக்காங்க. இது வந்து உருப்படாத கூட்டணி. திமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக வந்து இணைந்திருக்கிறது. இந்த கூட்டணி எத்தகைய கூட்டணியாக இருக்கும், இது எவ்வளவு பலம் வாய்ந்த கூட்டணி, இந்த கூட்டணியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். சரி, இப்ப திமுக தேமுதிக கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி நினைக்கிறீங்க நீங்க? 100% வெற்றி தான் சார். ஏன்னா காங்கிரஸ் இல்ல இடத்த வந்து அவங்க கண்டிப்பா ஃபில் பண்ண முடியும். ஏற்கனவே வந்து திமுகவோட ஓட்டுகள் வந்து இப்ப அதிகமா இருக்கு நலத்திட்டங்களால. பெண்களோட மகளிர் திட்டம் எல்லாமே சிறப்பா இருக்கு. டீச்சரு, பென்ஷன் வந்து மிகப்பெரிய திட்டம். அதனால வெற்றி பெறதுக்கு 100% வாய்ப்பு. எப்படி 200 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. நம்பி இருக்கலாம். கூட்டணி நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்க கூட சேர்ந்தா இவங்களும் தேமுதிக சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். அதாவது வந்து இது வந்து தப்பான கூட்டணி. எதனால? எப்படின்னா அவங்க ஏடிஎம் கூட சேர்ந்துருந்தா சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து மக்கள் எல்லாமே திமுக வானான்னு மனசுல அது கண்டிப்பா இருக்குது. அதான் நடக்க போகுது. இது கூட்டணி எதுக்கு சேர்ந்திருக்காங்கன்னா பணத்துக்கோசரம் தான் சேர்ந்திருக்காங்க. இது வந்து உருப்படாத கூட்டணி. இப்போ என்ன இருந்ததுன்னா விஜயகாந்த் கோசரம் கொஞ்சம் ஓட்டு இருந்தது. இப்போ திமுக போய் சேர்ந்தனால அதுவும் போயிடுச்சு. எல்லாமே இது வந்து விஜய்க்கு தான் போய் சேரும். இந்த ஓட்டு எல்லாமே டிவிக்கு தான் போய் சேரும். இன்னும் அதிகமாக சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துடுவாரு டிவிக்கு. ஒரு கூட்டணியை வந்து நம்ம பலமொழின்னு சொல்றதை விட அந்த கூட்டணிக்கு எது தேவைப்படுதோ அது எங்க கிடைக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். சரி, பொதுவா பணம்னா பணம் எல்லாத்தையும் கிடைச்சிரும். அதை தாண்டி அதிகாரத்தை கைப்பற்றணும். ஏன்னா அதிகாரம் இருந்தா தான் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரி, ஒண்ணு. இன்னொன்னு, அரசியல்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு லாபம் அடைஞ்சா தான் அடுத்தடுத்து நிக்க முடியும். சரி. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அப்ப அவங்களோட ஆப்போசிட்ல உள்ள அந்த கூட்டணி எல்லாம் ஒரு கணக்கு வச்சு பார்த்துருப்பாங்க. இப்போ உள்ள கூட்டணி வச்சு கணக்கு வச்சு பார்த்துருப்பாங்க. இப்போ அது வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அதுக்குன்னு சில உதாரணத்துக்கு சென்னை பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு 4 பேர் டிஎம்கே சொல்லலாம். ஆனா ஏடிஎம்கேல பெருசா சொல்ல முடியாது. சரி. அப்புறம் திருச்சினா திருச்சி ஒருத்தர் சொல்லலாம். சரி. அப்புறம் நீங்க இங்கிட்டு திருவண்ணாமலைனா ஒருத்தர் சொல்லலாம். சரி. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மேன் டாமினேட்டா இருந்து அந்த பகுதியில் உள்ள எல்லா எம்எல்ஏவும் ஜெயிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, கரூர் உட்பட. ஆமா. ஆனா ஏடிஎம்கேல அப்படி இல்ல. பரவலா இருக்கு. மக்களினுடைய கருத்து தான் ஏடிஎம்கேக்கு பொறுத்து செயல்பட முடியும். ஆனா ஒரு ஆளுங்கட்சி டிஎம்கேக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது என்னன்னா, இது ஒரு அசைன்மெண்ட் ஆயிருச்சு. ஒரு
இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஏன் வருது, இறையாண்மை ஏன் வருதுன்னா ஒரு அதிகாரம் ஒரே ஆள்கிட்ட குவிஞ்சு கிடக்கக்கூடாது, அது எல்லா சமூகத்துக்கும் எல்லாத்துக்கும் பரவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் தேர்தல். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் நான் மக்களையும் தான் குறை சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல சொல்லுவாங்கள்ல, சைக்காலஜியாக இருக்கும். நான் நடுநிலையாக இருக்கேன், எனக்கு வந்து ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கான், இன்னொருத்தர் வந்து நான் இதாக இருக்கேன், கொடுக்குறவன நான் பக்கம் நான் நோக்கி நகருவேன். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் இறங்கி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அவங்க பக்கம் போயிருக்காங்க. அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு இந்த கூட்டணியோட அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் ஆளுங்கட்சியோட சூழ்நிலையும் அவங்களுடைய ஆள் பலத்தையும் அதிகாரத்தையும் வச்சு பார்க்குறப்ப இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த கட்சி இருக்கு. ஆனால் அது விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். விஜயகாந்த் இருந்தால் அவரோட ஸ்டேட் ஃபார்வர்டுக்கே நல்லா ஆட்சி நடத்துவாருன்னு நினைக்கிறேன். இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி வச்சிருக்க அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சு கூட்டணி வச்சிருக்காங்க. ஆமா, இந்த கூட்டணி எப்படி பலமான வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா திமுகவோட தேமுதிக? இது வெற்றி கூட்டணியே தான் அமையும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மத்திய அரசு வந்து இங்கே தமிழ்நாட்டில் காலை வைக்கலான்னு நுழையலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்னாக்கா அவங்க வந்தாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மாநிலத்துங்கள்லாம் பார்த்துருக்கோம். அங்கே இருக்க தாத்தப்பட்டவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ முஸ்லீம் வீட்டெல்லாம் இடித்தாங்க. இதெல்லாம் நடந்துருக்குது. நம்ம யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம நேரில் பார்க்கல, சில பத்திரிகையில் வரல. இது இந்த மாதிரி ஒரு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களா, இந்த மாதிரி வரும்போது தான் அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வருது. அதனால் வந்து மத்திய அரசுக்கு இடம் கொடுக்காம வந்தாங்களாம் நல்லது. ஏன்னா அவரும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் வந்து அதை விரும்பி ஏற்றுக்கணும், அவ்வளோதான் நான் என்னோட கருத்து. அது விஜயகாந்த் இருக்கும்போது நல்லாவே மாசாவே இருந்தது. ஓட்டெல்லாம் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 15% ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து அவங்க இடையில பிஜேபிகிட்டெல்லாம் கூட்டணி வச்சாங்க. அதனால அந்த ஓட்டை அவங்களோட ஓட்டு பர்சன்டே குறைஞ்சிச்சு. இப்போ ஒரு நிலைமை என்னன்னா, மிஞ்சி போனால் ஒரு 3% ஓட்டு தேர்ந்தெடுப்புக்காக கிடைக்கும். அதிகபட்சம் 3% ஓட்டு தேர்ந்தெடுப்புக்காக கிடைக்கும். அது இப்போ டிஎம் கேட்ட கூட்டணி வச்சாலும் அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎம் கேட்ட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அதனால சந்தர்ப்பவாத கூட்டணியாக நான் பார்க்குறேன். எதன் அடிப்படையில்? ஏன்னா இதுவரையும் ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து திமுகவோட கூட்டணியே போல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருப்பாரு, திமுக வந்து இத்தனை ஈழத்தமிழர்களை கொண்டுட்டாங்க, அதனால நான் அவங்களோட எப்பயுமே அரசியல் ரீதியான ஒரு கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரையும் அவர் இறக்குற வரையும் அந்த ஸ்டாண்டில் தான் இருந்தார். அதிமுகவோட கூட்டணி போயிருக்கலாம், மக்கள் நல கூட்டணி, தேசிய நல கூட்டணின்னு அமைச்சிருக்கலாம். இதுவரையும் அவர் திமுக பக்கம் போல. அம்மையார் வித்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேமுதிகவை வித்துட்டாங்கன்னு. இந்த திமுகவோட தேமுதிக அணைஞ்சதுனால லாபம் பலம் யாருக்கு? தேமுதிக பலம் வந்து அவங்கள்ட்ட ஒரு 2% ஓட்டுங்கிறது இப்போ வந்து 1000-500 ஓட்டு வித்தியாசமா ஜெயிக்க முடியுது ஒரு தொகுதியை. அப்படிங்கிறப்ப ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு, அவ்வளவுதான். இதனால வந்து அவங்களுக்கு தான் லாபம். திமுகக்கு ஒரு சும்மா ஒரு சப்போர்ட் தான். இல்ல அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஃபீல்டு இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இப்ப அவங்களும் கூட சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பல வரைக்கும் ஆல்ரெடி திமுக நல்ல வெயிட்டா தான் இருக்குது. அதனால அவங்களும் சரி இன்னும் கூட சேர்ந்தா இன்னும் 2% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதான் வேற ஒன்றும் கிடையாது. அப்படிதான் பார்க்கணும். ஆமா, அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அவங்க இழைச்சவங்க கிடையாது, அவங்க வெயிட்டா தான் இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தானே ஆகும் வெயிட். சரி, அதுதான் ரீசன், வேற ஒன்றும் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே பேசவே தெரியல. விஜய தம்பின்னாங்க, எங்க வீட்டு பிள்ளைன்னாங்க. இப்போ அவங்கள எவ்வளவு தரக்குறவா பேசுனாங்க. இப்போ பணத்துக்கோசரம் போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இது வந்து விஜயகாந்துக்கு செய்யற பெரிய துரோகம். இது வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இதுதான் உண்மை. இப்ப திமுக போய் சேர்ந்தனால விஜயகாந்துக்கு வர ஓட்டு கூட அது விஜய் தான் போய் சேரும், இதான் உண்மை. கன்ஃபார்முங்க. ஆமா, தேமுதிகவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேமுதிக உருவாகி விஜயகாந்த் மட்டும்தான் எம்எல்ஏ ஆனாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அது கூட்டணினால தான் ஜெயிச்சாரு. ஒரு 22 பேர் இருந்தாங்க, 24 பேர் வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சி எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. எப்பவுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், அரசியல் வந்து முதல்ல கிரேக்கத்துல அரசியல் வர்றப்ப மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கிரேக்கத்துல இருந்து தான் உருவானது அரசியல். சரி. அதுக்கப்புறம் அந்த அரசியல்லாம் என்னன்னா சர்ச்சை தான். எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் நல்லது செய்வது இருக்கு. நான் மக்களுக்கு யாரு தெரியும்னா, எவனா ஒருத்தன் லூசு மாதிரி யூடியூப்ல ஆடுறான் பார்த்தீங்களா, அவனை தான் தெரியும். ஏன்னா அவன் அடிக்கடி அவன் பார்க்குறான்.
சர்ச்சையா பேசுறான். இது வந்து சைக்காலஜிக்கலா மனுஷனுக்கு பிடிக்கும். சரி. அதனால தான் பாருங்க, ஒரு நல்ல மனுஷனோட ஒரு டான்ஸ் ஆடுறவனை தான் நிறைய பிடிக்கும். ஏன்னா மக்கள் எப்பவுமே வேடிக்கையை விரும்புறான், ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறான். யார் வித்தியாசமா பண்றாங்களோ செய்யறாங்களோ அவங்கள பிடிக்கும். அந்த அடிப்படையில் அதனால தான் அரசியலில் நிறைய பேர் ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ சின்ன சின்ன விஷயங்களை கூட கூட பேசி விட்டுருவாங்க. இல்ல விஜயகாந்த் எந்த கேட்டகிரி? விஜயகாந்த் வந்து என்ன கேட்டகரின்னா, அவரை பற்றி நீங்க பொதுமக்களினுடைய கருத்து வந்து ஒரு சரியா இருக்கும். ஆனா ஒரு அரசியல் சார்ந்து அவருடைய அந்த அந்த நாலேஜபிள் என்னன்னு பார்த்தா இல்லை. சரி. ஆனா அவர் செஞ்ச சில விஷயங்களோ, இந்த மீடியாவினுடைய வெளிச்சங்களோ, அதுக்கப்புறம் எப்பவுமே அரசியல்ல மிக முக்கியமா ஜாதி ஒரு பங்கு வகிக்கும். அதுக்குன்னு தனி ஒரு பகுதி இருக்கு. அது சார்ந்த சில விஷயங்களோ சேர்த்து நம்ம ஜெயிச்சாரு. பின்னாடி அவர் அந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, என்னதான் நம்ம ஒரு 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 பொதுமக்களினுடைய பார்வையில பெரிய பலமானவங்களா இருந்தாலும் அதிகாரத்திட்ட மோதுறப்ப அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை ஒரு ஓரமா அந்த ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடலன்னா வந்தா தானே, அந்த மாதிரி அடிப்படையில அவர் பின்னாடி போயிட்டாரு. பின்னாடி வர்றப்ப எப்பவுமே ஒரு செஸ் விளையாடுற மாதிரி தான், ஒரு ராஜா ராணி அவங்களுக்கான மந்திரிகள் எல்லாருமே இருக்கணும். விஜயகாந்த் மட்டும்தான் இருந்தாரு. அதன் பின்னாடி தொடர்ந்து வர 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 அதில் உள்ள நிறைய பேர் எல்லா கட்சிகளுக்கும் மாறி போயிட்டாங்க. சரி. கடைசியா நடந்த ஒரு எம்பி எலெக்ஷன்ல கூட அவருடைய மகனுக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு குறிப்பிட்ட வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. அதுவும் அங்க மிக முக்கியமா உள்ள அந்த ஜாதி சார்ந்த சில விஷயங்கள் தான். ஏன் ஜாதி சார்ந்த சில விஷயங்கள் சொல்றோம்னா, ஏன் ஏன் அவர் அந்த தொகுதியில போய் நிக்கணும்? சென்னையில பிறந்து வளர்ந்த ஒருத்தர் விருதுநகர் நினைக்கிறேன், ஆமா, விருதுநகர் தொகுதியில போய் ஏன் நிக்கணும்? ஏன்னா அங்க சில எப்பவுமே அரசியல கணிப்பாங்கல்ல, இன்னது இங்க இந்த வசதிகள் இருக்கு, இதனால இது பண்ண முடியும். அது மனிதனுக்கு இயற்கையா உள்ளது. என்னதான் நம்ம பெரிய ஆளா இருந்தாலும் இவன் எனக்கு வேண்டியவன், என்னுடைய இனமோ மதமோ மொழின்னு சொல்லும்போது இயற்கையாவே அவன் 5% அந்த பக்கம் தான் சில நேரங்களில் தீர்ப்புகளோட அப்படி சொல்லப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் அது அங்கே போயிருக்காரு. சொல்ல வேண்டியதுதான், அண்ணன் சொல்ல வேண்டியதான். நான் கூட உங்களை பார்த்தீங்கன்னா இது என்னென்ன இவங்களா வழி அப்படின்னா அப்படின்னு கேட்பேன். அது அண்ணன்றது பொதுவாக இப்போ மாறி போச்சு. அது முன்னெல்லாம் அது மதுரையில் தான் இருந்தது அண்ணனை, இப்போ சென்னை முழுவதும் மாறிடுச்சு. அது அந்த மாதிரி வார்த்தை 2016 கலைஞர் சொன்னார், பழம் நடுவு பால்ல விழுது. 2026 விழுந்திருக்கு. இல்ல ஸ்டாலினோட சாமர்த்தியம்னு பார்க்கலாமா, இல்ல கலைஞரோட இயலாமை எப்படி பார்க்கலாம்? இப்போ தேசிய திமுக இப்போ ஏடிஎம் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை ஒன்றும் அவங்க செட் ஆகலை. அதனால இப்போ டிஎம் கிட்ட வந்திருக்காங்க. அவர் சொன்னது கரெக்டு தான், பாலில் விழுற மாதிரி தான் இருக்கு. சும்மா சந்தர்ப்பம். யார் தேர்ந்தெடுப்பா நீங்களே சொல்லுங்க. மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அது யாரா இருப்பாங்க? அவருடைய ரசிகராக தானே இருந்திருப்பாங்க. ஒரு 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 ரசிகனை பார்த்து வளர்ந்தவன், தலைவனா ஏற்றுக்கொண்டவன், அவன் எந்த வழியோ அதே தானே ரசிகர்களும் இருப்பாங்க, அதே தானே தொண்டர்களும் இருப்பாங்க. அதை எப்படி மாற்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே ஓகே. இது எப்படி பிரதிபலிக்குன்னு நான் சொல்றேன். இந்த ஓட்டு எண்ணும் போது பிரதிபலிக்கும். அது அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் பார்ப்பாங்க. இது நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் இருக்காங்க, நம்ம ஏரியாலே இருக்காங்க, விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு ஓட்டு போட்ட சேனல்லாம் இருக்கு, எங்க ஏரியாலே இருக்கு. ஆனா பெரும்பான்மை இப்ப அவங்க கூட்டணி மாறுறதுனால கூட்டணி கட்சிக்கு போகும்போது அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுறது கிடையாது. என்கிட்ட வெளிப்படையாவே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப அதிமுகவோட கூட்டணி இருக்காங்க, அந்த வேட்பாளர் இருந்தானா அப்ப அவன் திருட்டு பையன்பா, என் தலைவராக இருந்தா அவங்க யாருன்னா நித்தி இருந்தா நான் ஓட்டு போட்டுருப்பேன். திருட்டு பையனுக்கு நான் ஏன் ஓட்டு போனேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யாருன்னா ஓட்டு போட்டு போறேன்னு போவான். இந்த நிலைமை இப்ப நீடிக்கும்ல. ஒரு இருந்த தலைவன் வந்து விரும்பல, திமுகவோட போறதை விரும்பல. அம்மையார் ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இது சந்தர்ப்பவாத கூட்டணி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரே நேரத்துல அதிமுகவோடும் திமுகவோடும் நான் வந்து தேர்தல் பேரம் பேசுவேன்னா அம்மையார் அடிச்சுக்க ஆள் இல்லை. ஈசா மையத்துல வேலுமணி பக்கத்துல இருக்காரு, பிஜேபி எல்முருகன் இருக்காரு, அம்மையார் அந்த இடத்துல போயிருக்காங்க. தரிசனத்துக்காக போனாங்களா இல்ல கூட்டணி பேரம் பேச போனாங்களான்னு ஒரு கேள்வி எழுதுல. சரி சரி. அது அந்த ஸ்டேட் அப்படியே மாறி ஒரு 2 நாள் கழிச்சு திமுகவோட கூட்டணி ஐக்கியம்ன்றது, ஒரே ஆள் 2 பேர்கிட்டயும் டீல் பேசுறதுன்றது வியாபாரம் தானே, இது கட்சி இல்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனை நீங்க கேவலப்படுத்துற மாதிரி எனக்கு. நல்ல மனுஷன் விஜயகாந்த், அவரை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இந்த கூட்டணி மக்கள் எதிர்பார்க்கறாங்களா? கண்டிப்பா விரும்புறாங்க. அது போன டைமே எதிர்பார்த்தாங்க, இந்த டைம் கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வெற்றி கூட்டணி தான், பயப்படுத்த. திமுக கூட்டணியில தேமுதிக வந்திருக்கு இல்லையா? ஆமா. இது எப்படி எதிர்பார்த்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி? அவருக்கு என்ன? எடப்பாடிக்கு வந்து ஒரு மைனஸ் தான் இது. எப்படி இருந்தாலும் அவங்க வேற வழியில நம்ம கிட்ட தான் வருவான்னு எதிர்பார்த்து இருந்தாங்க பழக்கமா. இந்த டைம் மாறி இருக்குது, அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் தான். அப்படிதான் பாருங்க. சரி சரி சரி. இப்ப 200 தொகுதி மேல ஜெயிப்புன்றாங்க பிரேமலதா அவர்கள். திமுக கூட்டணியில போன பிறகு
திமுக கூட்டணி 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கும்ன்றாங்க, அது உண்மைதானா? அது அந்த அளவு 200 வின் பண்ண முடியாது. 10-20 கம்மியாகலாம், கம்மியாகும். 200 வின் பண்ண முடியாது, 6 ஆள் வின் பண்ண முடியாது. அதனால 10-20 தொகுதி கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஆனா வின் பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூட்டணி பலிக்கும் இல்லையா தமிழ்நாடு? பலிக்கும் கண்டிப்பா. அது எப்படி பார்க்கணுன்னாக்கா 200 தொகுதி வரும்னா திமுக ஓரளவுக்கு, திமுக ஓட்டு இது வேற எங்கேயும் போகாது. திமுக ஓட்டு யாருக்கும் போகாது, அவங்க வந்து அவங்களுக்கு தான் போடுவாங்க. விஜயகாந்த் கட்சி வந்து இணைஞ்சவனா அவங்களோட இது அவங்களுக்கு சேர்ந்து அந்த ஓட்டு சேர்ந்து கொஞ்சம் வரும். அதனால கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கு. இன்னும் இவங்க கூட யார் யார் கூட கூட்டணி வருவாங்கன்னு தெரியாது, இன்னும் தெரில. நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கே தெரியுது. இனிமேல் வருங்காலத்தில் அவங்க சேர்ந்து இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினா நல்லாயிருக்கும். அதான் என்னோட விருப்பம். பலம் தான் அப்பனா. இதுதான் பலம் அவருக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, அதான் ஒரு இழுபறியில் இருக்கிறப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் அங்கே தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் டிஎம்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. டிஎம்கே எப்படி அவங்க மெஜாரிட்டி சீட்டில் வின் பண்ணுவாங்க. இல்லை சொன்ன மாதிரி 200 சீட்டு கிடைக்குமோ உள்ளது, அது பொறுத்து தான் பார்க்கலாம். இந்த கூட்டணி திமுகவுக்கு பலம்னு திமுக நம்புறாங்களே, எப்படி நான் பார்க்குறேன்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ தனித்து விடப்பட்ட ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக தான் இருக்கு, வேற எந்த கட்சியும் இல்லை. ஏன்னா அவங்க நல கூட்டணியில 9 கட்சிக்கு மேல கூட்டணி இருக்கு. இப்ப இவங்க தனியா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இவங்க வைக்கிற டிமாண்ட் 6 எம்எல்ஏ 1 எம்பி கேட்டு டிமாண்ட் பண்றாங்க. ஆனா எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கல. யார் யாரையோ வச்சு பேசுறாங்க, முன்னாள் எம்பியை வச்சு பேசுறாங்க, இவங்கள வச்சு பேசுறாங்க. அதே நேரத்துல இவங்களும் அணுகுனாங்க, திமுகவை சார்ந்த பெரிய பிள்ளைகளும் அணுகுனாங்க. இப்ப முடிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, சபரீசனும் ஏவா வேலும் முடிச்சிருக்காங்க இந்த டீல. காரணம் ஒன்றே ஒன்று தான், கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்னு வாங்கல, சமூகம் சார்ந்த ஸ்டாண்டர்ட்னு வாங்கல. ஐயா ஏவா வேலு நாயுடு, அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் நாயுடு, சமூகம் ஒற்றுமை ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதான் சமூக நீதி. யாருக்கு பலம் அதிகமா? திமுகவுக்கா? திமுகவுக்கு தான் பலம் அதிகம். திமுக கம்மியாக தான், திமுக தான் வெயிட்டிங்க, அது அவங்களுக்கு தான் பலம் அதிகம். திமுகவுக்கு பலம்லாம் இல்லையா? இல்லங்க, முடிஞ்சு போச்சுங்க. அது 5000 ரூபாய் இது கொடுத்தாங்க, அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. பயங்க அவருக்கு, பயம். 3 மாசம் கூட முன்னாடி கொடுத்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது எது கொடுத்தாரு? இந்த கோடை அது 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணலாமே, ஏன் இப்ப பண்றாங்க? இப்போ மத்திய அரசுல இருந்து பணமே வரலன்றாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட எத்தனை கோடி நீ உங்களுக்கு தெரியும். ஆமா, இது எங்க இருந்து வருது? எல்லாமே அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் திமுக கூட யார் போய் சேராங்களோ இப்ப பாருங்க. இப்போ இது இன்னும் முடியல. இப்ப காங்கிரஸ் கூட அவங்க கூட கைக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ இவங்க எல்லாமே போய் சேர்ந்து எப்படி தொகுதி கொடுக்க முடியும்? பணத்தை தான் கொடுக்க முடியும் அவங்களால. இப்போ ஏடிஎம்களை சேர்ந்துருந்தா அவங்களுக்கு ஒரு 10-15 கொடுப்பாங்க. இதை எழுதி வச்சுங்க. திமுக போய் சேர்ந்துருக்காங்க, அவங்க கொடுக்குறது தான் இவங்க வாங்கிட்டு வரணும். யாரு? இந்த பிரேமலதா. ஆமா, பிரேமலதா. அவங்க அந்த கட்சி பானா, இவங்க பிரேமலதா சொல்றேன், 2-3 தான் கொடுப்பாங்க. அதை வாங்கி பெட்டி வாங்கி அவங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். பணத்துக்கோசரம் தான் அந்த கூட்டணி, வேற எதுவும் இல்ல. வித்தியாசம் வராத கூட்டணி. தேமுதிக இருக்கு, அதுல விஜயகாந்த் அவருக்கு அவரும் கலைஞருக்கும் மேல இருந்த உறவு எப்படி இருக்கு இந்த காலங்களில்? அவங்க நல்லா கரெக்டாக தான் இருந்தது. அவங்க அரசியல் வேறுபாடு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக தான் வச்சிருந்தாங்க. ஆமா, களத்துல எப்படி இருக்கு? திமுக தேமுதிக தொண்டர்களுக்கு இணைஞ்சு வேலை செய்வாங்களா? இப்ப செய்வாங்க, அந்த டைம்ல செய்ய மாட்டாங்க. இப்ப செய்வாங்க. இது இப்ப தேமுதிக அந்த என்டிஏல இருந்து வெளியே வந்தது, என்டிஏக்கு எந்த அளவுக்கு லாஸ்? என்டிஏ கூட்டணி ரொம்ப பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. ப்ரெசென்ட் ஓட்டே கம்மி தானே, அதனால பெரிய லாஸ் ஒன்றும் அவங்க கிடையாது. இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவர்னா அவங்க 3% ஓட்டு வரும். ஆனால் அதுவும் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடையாது. ஆமாம், ஓட்டு கிடைக்கும் டிஎம்கேக்கு. என்ன யோசிப்பாரு பழனிசாமி? பழனிசாமி ஏன் விட்டேன்னு யோசிப்பாரு. பிடிச்சிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.